எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த ஆன்லைன் டைலரிங் பேசிக் டைலரிங் கிளாஸில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா தொழில்களுக்கும் எனக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த டைலரிங் கிளாஸ் இலவச தையல் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸில் வந்திருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சில தொழில்கள் மிஷின் இந்தந்த மிஷின் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சில மிஷினோட நேம் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த மிஷின் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிஷின் நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம டைலரிங்கே நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ மிஷின் ஒன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதை கற்றுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மிஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்டிங் வரும். ஸோ அந்த எதனால் நீங்கள் மிஷின் சரி வேற ஒர்க் ஆகலை அப்படின்றத சரி பண்ணவும் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நூல் பாபினில் சிக்கிக்கிட்டா எப்படி அதை எடுக்கிறது, தையல் இடையிடையே வந்ததுன்னா எப்படி வருது, தையலில் பபுள் வருது அப்படின்னா சுருங்குது தையல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட தையல் மிஷினில் வந்திருந்ததுன்னா அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். இது தையல் மிஷின் தெரிஞ்சு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்காக இந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளைவாக நான் இதை கொடுக்குறேன். அடுத்தது இப்போ எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த பேசிக்கான எல்லாமே தெரியும், நான் டைலரிங் கிளாஸ் போயிட்டேன், எனக்கு டைரெக்டாக நீங்கள் எப்போ துணியை துணியில் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்று தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் தான். இல்லை, இப்போ புதுசாக எனக்கு என்னை நம்பி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கவங்க இப்போ புதுசாக பேசிக்கிலேருந்து போகணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பேசிக்காக ஒரு கிளாஸஸ் எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் போனாலுமே பேசிக்காக ஒரு 6லேருந்து 7 கிளாஸ் வரைக்கும் பேசிக் கிளாஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த கிளாஸை நீங்கள் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் கிளாத்தில் தைக்கும் போது உங்களுக்கு கிளாஸில் புரியும், என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, எந்தெந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்றது புரியும். அதுக்கு தான் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ், அதாவது ஹேண்ட் ஸ்டிச்சஸ் மினிமம் பார்த்தோன்னா ஒரு 4 அந்த மாதிரி தான் இருக்கும். மிஷினோட டீட்டெயில்ஸ் ஒரு 3 கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே மிஷின் நடுவில் அந்த கிளாஸஸை நடுவில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். என்கிட்ட ஆல்ரெடி நம்ம ரெக்கார்டட் கிளாஸ் போது ஆன்லைன் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் இது எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் இன்னொரு விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் என்னால் குரூப் இப்போதைக்கு ஆட் பண்ண முடியல. அது ஒரு சில காரணங்களால் அது வாட்ஸ்அப்பில் என்னால் பண்ண முடியல. பட் டெலிகிராமில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டெலிகிராமில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் கூட நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ்லாம் என்னால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் நான் கூட கொடுக்குறேன், இல்லை நம்பர் கூட நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க எதனால் அப்படின்றதுனால. இன்னொன்று என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, பேசிக்காக நம்ம போகிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே எல்லா இன்ஸ்டியூட்லேயும் மிஷினில் உட்கார வைப்பாங்க. அடுத்தது ஒரு ப்ளவுஸை போட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ப்ளவுஸை தவிர வேறு எந்த சுடிதாரோ இல்லை வேறு ஏதாவது போட்டு உடனே கிளாத்தில் கட் பண்ண கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்லையுமே எந்த டுட்டோரியல்லுமே அது சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக அதை பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேர் கேட்டிருந்தாங்க, மெட்டீரியல்ஸ் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த தோழிக்காக நான் சொல்கிறேன். நிஜமாலுமே மெட்டீரியல்ஸ் நேமு, அடுத்தது இந்த மாதிரி ட்ரிம்மரு, அடுத்தது இந்த நூல் பிரிக்கிற ரிப்பர் அப்படின்றது, சிஸ்ஸரு, ஸ்கேலு, இன்ச்சு டேப்பு, அடுத்து டிசி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசி, இந்த மாதிரி இந்த சாக்கு, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதோட நேம்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும் போதும் அதோட நேம்
சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோட நேமை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் கடையில் வந்து வாங்கிக்கங்க. இப்போ பேசிக்காக இதோட பேர்லாம் இப்போ முக்கியமானதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸ்கேலு, இன்ச்சு டேப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நூல் பிரிக்கிற அந்த ஊசி, இது நீங்கள் நூல் பிரிக்கிற ஊசின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. சிசர், மெயினாக சிசரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் ஹூக்ஸு, இது மாதிரி ஹூக் பாக்கெட் வாங்கிக்கிங்க. நூல், இந்த நேம்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு கர்வ், அதாவது வந்து ஆம்கோல் வரைகிறதுக்கான ஒரு கர்வான அந்த ஸ்கேலு, அவ்வளோதான். இது வந்து பேசிக்காக நீங்கள் வாங்கி வச்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட் எதுக்கு மெயின்டைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் தச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணுறதோட நானே சொல்கிறேன், ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸோட நேம் போட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல டவுட் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கட்டமாக போட்டு அந்த இடத்த இன்ட்டோ இல்லை நம்மளுக்கு புரிகிற மாதிரி எப்போ அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து அந்த இடத்த மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது அந்த ஹைலைட் பண்ணதை போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய அதே மாதிரி ஒரு சிலவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளாஸ் எடுக்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கமெண்ட்ஸ் வீடியோவாக நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குற வீடியோவாக போகும். இது வந்து சின்னதாக வந்திருக்க ஒரு சின்ன சின்ன டவுட்டான கமெண்ட்ஸ் மட்டும்தான், அதனால தான் உங்கள் கூட இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது மிஷினில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெருக தெரியும், இல்லை வந்து மிஷினில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியாக சுலபமாக நம்மளே செஞ்சுக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நிச்சயமாக நானே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்களாகவே சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை மெக்கானிக் கிட்ட தான் போய் சால்வ் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தால் அதை நானே சொல்லிவிடுவேன். அதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் டெலிகிராமில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கான எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வீடியோவில் கூட தனியாக அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 டைப் ஆஃப் வந்து ஒன்று வந்து லுக், அதாவது வந்து காஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஹூக் கட்டுறதுக்கான காஜா வந்து உங்ககிட்ட சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து கொக்கி கட்டுறதுக்கு, இதுதான் இன்னையோட இது. முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். என்கிட்ட இதுதான் வந்து மெயின். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து பண்ணாலும் இது வந்து கம்பல்சரி வந்து ஒரு சில இடத்துல கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ப்ளவுஸுக்கு தேவைப்படும், சுடிதார்னாலும் பேக்கில் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக்காக என்னெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னையோட கிளாஸ் வந்துட்டு கொக்கி அண்டு காஜா எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதிலே கொக்கி காஜா கட்டுறதுலே வந்து ஈஸியானதும் இருக்குது, அதே வந்து ஃபினிஷிங் ஆனதும் இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கணும். ஈஸியானது சொன்னால் அடுத்தது கஷ்டமானது சொல்லலை, ஃபினிஷிங் ஆனது. கஷ்டமானதுன்றது தான் ஃபினிஷிங் ஆனது, அதை வந்து நம்ம கற்றுக்கணும். அது எது இம்பார்ட்டனோ அதை நம்ம கற்றுக்கலாம். இன்னொரு விஷயமும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ஹெம்மிங் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து எதுவுமே வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இப்போ நான் ஹெம்மிங் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஹெம்மிங்கை நீங்கள் துணியில் போட்டு பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. யாரெல்லாம் அதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தரேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துணி இருக்குது, அதாவது ப்ளவுஸில் எங்கேயாவது ஹெம்மிங் விட்டுருக்கலாம், அதை வந்து அந்த ஹெம்மிங்கை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லை தச்ச புது ட்ரெஸ்ஸில் தான் வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம பழசில் இருந்தால் கூட அந்த இடத்த ஹெம்மிங் விட்டு இருந்ததுன்னா அந்த ஹெம்மிங் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து தையல் விட்டுருந்துன்னா தச்சு பாருங்கள். இல்லை கையாலே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத ஊசியில் நூல் கோர்த்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இப்போ நான் கொக்கி காஜா கட்டி சொல்லி தர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி வந்து நீங்கள் வந்து போயிட்டு செக் எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ப்ளவுஸ் இருந்தது இல்லை பட்டன் இருந்தது எதாவது இருந்ததுன்னா இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த கிளாஸ் வந்து இது ஃப்ரீ கிளாஸ் தானே, இவங்க என்ன சொல்கிறது நம்ம வந்து செய்யறது அப்படின்னா, நீங்கள் ஒரு டுட்டோரியலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட கற்றுக்கிறவங்க ஒரு பேசிக்காக எல்லா ஒரு ஃபினிஷிங்கான கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ பர்ஃபெக்டாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு, அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி தைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுமா போகிறதா இல்லைன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கற்றுக்கிற விதத்தில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அடுத்தடுத்து
உங்களுக்கு வந்து பேசிக்கான எல்லா விஷயமும் தெரியும். சரி வாங்க இன்றைக்கி வந்து கொக்கி காஜா எப்படி வந்து கட்டுறதுன்றதை பார்ப்போம். அடுத்தது இந்த கொக்கி காஜா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாத்தில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதே போல் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு கிளாஸ் நடத்துகிறேன்னா நான் அடுத்த கிளாஸில் எந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் அப்படின்றத ஒரு கொஸ்டினாக உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அப்போ தான் நீங்கள் வந்து கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்களான்னு தெரியும். இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா இன்றைக்கி நடத்துறது நம்மளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அடுத்த நாள் வந்தால் நம்ம கேட்பாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்கள் கூடயே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த கொக்கி காஜா இதை மாதிரி கட்டுறேன் அப்படின்னா அடுத்த கிளாஸில் வந்து இதோட டவுட்லாம் நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண முடியும். சரி வாங்க கிளாஸுக்கு போகலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 கோடு போட்டுக்கணும். இது வந்து மிஷினில் நான் தைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி தைக்கிறதுன்றதை மிஷின் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படி இல்லை தைக்கிறதுக்கு டைம் இல்லை நம்ம கையாலே கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலாலேயோ இல்லை டிசியாலேயோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் எப்படி சொல்லி தர்றதுன்னு ஒரு காஜாவும் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது அப்படின்றதும் ஒரு காஜாவும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காஜா கட்ட போகிறோம், அடுத்து இங்கே ஒரு காஜா கட்ட போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக அடுத்தடுத்த காஜா கட்டுறதுக்கு ஈவனாக இருக்கணும். இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஈஸியாக எப்படி வந்து கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து இது வந்து நான் வேறு கலர் நூலில் உங்களுக்கு வந்து தரேன். இது வந்து இப்போ கீழே இருந்து இது நூல் இப்போ எடுத்துட்டோம், முடிச்சு போட்டுட்டு இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புள்ளி இப்படி குத்திட்டு இப்படி எடுக்கணும். ஓகேவா? இந்த மெத்தட் யார் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 1 2 இது வந்து பார்த்திங்கன்னா 4 இது வந்து காஜா கட்டுறதுக்கு இது ஒரு 4 கொடுத்துட்டோம். 4 கொடுத்த உடனே இந்த ஊசியை இப்படி வச்சுட்டு ஊசி மேலே இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இப்படி ஊசி மேலே கொடுத்து இப்படி எடுங்க. உங்களுக்கு புரியுதா, தெளிவாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இருந்தாலும் நான் தெளிவாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ காஜாவை இப்படி வந்து இழுத்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு வந்து இது மேலே ஒரு முடிச்சு மாதிரி வருது. இந்த முடிச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து கொக்கி வந்து மாட்டுறதுக்கு ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் வந்து வரும். முக்கியமாக வந்து நம்ம வந்து இதை மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி புழு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக கட்டுற ஒரு காஜா. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ்னால் சீக்கிரமாக கட்டிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இல்லை ஒரு 10 கூட தேவையில்லை, ஒரு 5 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காஜா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்படி நல்லா ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு இந்த துணியோடு சேர்த்து இப்படி எடுத்துக்கிட்டு வந்துடும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம். ஸோ இதை மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்படி பீஸ் இப்படி உள்ளே விட்டுட்டு தான் நம்ம எப்பயுமே இந்த காஜா இப்படி வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாகவும் கட்டிடலாம், சீக்கிரமாகவும் கட்டிடலாம். சீக்கிரமாக பிஞ்சிக்கிட்டு வந்துடும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரமாகவும் இது வந்து பிச்சுக்கிட்டும் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்த காஜா எப்படி கட்டுறதுன்னு பார்க்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காஜா தான். இது வந்து நிறைய பேர் கட்டுவாங்களான்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் வந்து எங்கள் ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறேன் ப்ளவுஸ் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை நம்ம இப்படி எடுத்து இப்படி குத்தி எடுத்தோம். இதில் அப்படி கிடையாது. இதை வந்து ஒரு இப்படி வச்சுட்டு 1 2 ரெண்டாவது தடையும் இதை வந்து இப்படி கொடுக்கணும். அடுத்தது 3வது தடை கொடுத்துட்டோமா, அடுத்து 4வது தடை கொடுக்கும்போது இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ இந்த 2 பக்கமும் ஈவனாக வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா அதே மெத்தட் தான்.
இது வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங்கான மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு பிச்சுக்கிட்டு வராது. இதில் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் காஜா கட்டுறது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயத்த உங்கள் கூட சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸில் அப்ளை பண்ணுறதுன்றது ஒரு தடவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாக்கெட்லாம் ஏதாவது வந்து இந்த மாதிரி காஜாலாம் பிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். இது ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக நல்லா கிட்டக்கா பாருங்கள். இது ரொம்ப அழகாக கிட்ட அந்த முடிச்சே தெரியாது, ஆனால் அழகாக வந்திருக்கா. இது வந்து நம்ம எடையே போட்டிருக்கோம். இதேமாரியும் இந்த இடத்த போடலாம். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்கு இதில் இருக்கிற ஸ்ட்ராங்கு இதில் கிடைக்காது. இதுதான் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து காஜாக்கு சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த நாக் போட்டு முடிச்சிடுறோம். இந்த விஷயங்கள் யாரெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது ஏற்கனவே இந்த மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகேங்களா, இது ஓகே. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 த்ரெட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி நூல் கோத்துக்குங்க. இது வந்து ஹூக்குக்கு. இப்போ இது வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேராக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி வந்துச்சுங்க. இப்போ இதுக்கு நேராக ஒரு புள்ளி, இதுக்கு நேராக ஒரு புள்ளி, இப்படி வச்சாதான் நம்மளுக்கு வந்து நேராக வந்து வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக கட்டுறது. அதேமாரி ஈஸியாக சீக்கிரமாக கட்டுற கொக்கி வந்து எப்படின்றத பார்ப்போம். இப்போ 2 கொக்கி தான், ஒன்று கஷ்டமானதும் ஒன்று ஈஸியானதும், ஒன்று வந்து ஃபினிஷிங்காகவும் கட்டுறது எப்படின்னு காமிக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரத்தில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது எப்படி, இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றத காமிக்கிறோம். இப்போ இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த உள்பக்கமாக இருந்து கொடுத்தாலும் ஓகே தான், நீங்கள் வெளியே இருந்து இப்படி கொடுத்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா. இப்போ என்ன இது ஈஸியாக, இது எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. பட் பொட்டிக் அது மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க, ஓனாக வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா தரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 3 4 5. ஸோ அட் த சேமு இந்த சைடும் 1 2 3 4 5. ஸோ 5 குத்திட்டோமா. இது இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு 1 2 3 4 தடவை இப்படி குத்தி எடுத்துட்டு இப்படி வந்து சரி எடுத்து முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இப்படி வெளியே வந்து வந்துட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கலரில் தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அதுவே வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் மேட்சிங்கான நூல் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது தான், ஆனால் ஃபினிஷிங் ஆனது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு தைக்கிற மிஷினோட ஊசி எடுத்துக்குங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு மேல் துணியில் மட்டும், அதாவது வந்து இது 2 துணியாக இருக்கா இல்லை 3 துணியாக ஏதோ ஒன்று, இதில் மேல் துணியில் மட்டும் இப்படி நல்லா டைட் கொடுத்து இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹோல் தெரியுதா பாருங்க. இந்த ஹோல் தெரியுன்னா இதை இப்படி உள்ளே விட்டு
இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்கு நம்ம பண்ணது இப்படி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறது மட்டும்தான். ஸோ இப்படி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா இப்போது இதை இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே இருந்து இப்படி கொடுத்து எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 தடவை ஊசி மேலே நூல் போட்டு இந்த மாதிரி தைங்க. ஊசி மேலே நூல் போட்டு இந்த மாதிரி தைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷிங்கோட ஸ்ட்ராங் கிடைக்கும். நல்ல ஒரு இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். கொக்கி அந்த அளவுக்கு கட் பண்ணி போகவே போகுது. ஒரு 5 டைம் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடுக்கு வந்து இதே மாதிரி ஊசி மேலே நூல் போட்டு 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டனே. இப்போ வந்து இது 2 பக்கமும் கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறமா ஒன்ஸ் இதுக்கு வந்து தேவையில்லை தான், இது ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம், ஆனால் இதுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் இதில் ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் இதை மாதிரி போடுங்க. அப்போ இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வராது. ஸோ இந்த மாதிரி 3 டைமுக்கு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து நான் டெமோவே பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளாக தைக்கிறது பண்ணோம். இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நீண்டு வருதா. அதுவே இது பிடிச்சோன்னா அந்த அளவுக்கு இவ்வளோ வர மாதிரி இது வராது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒன்றுன்னு கேட்டால் இதுதான். இது 2-3 தடவைக்கு போட்டு எடுத்துட்டோன்னா இது மாதிரி வந்துடும். இது ஆனால் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து யாரெல்லாம் வந்து போட்டு தச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ வந்து டெலிகிராமில் அனுப்புங்க. நான் டெலிகிராமோட ஐடி வந்து நான் இதில் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ் வந்து இன்றைக்கோட ஓவரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நான் வந்து அனலிட்டிக்ஸில் போய்ட்டு பார்க்குறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ லைக் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.